இங்கே ஹீரோவோட அப்பாவை அடித்த விஷயத்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. இதனால சந்தேகப்பட்டு ஹீரோ வந்து அவரை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். அவர் வர டைமில் அதில் விஷத்தை கலந்து வச்சிருக்கான். ஆனால் பேச்சு கொடுத்து பார்க்கும்போது அந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியலன்ன உடனே அந்த சாப்பாடை டக்குன்னு தட்டி விட்டுறான். இதுக்கு மேலே ஹீரோ தொலை தாங்க முடியலன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க. ஹீரோ வர வழியில் அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஜெயிலுக்கு போகணுன்ற ஆசையில் ஹீரோ தலையிலேயே அடிச்சிடறான். இருந்தாலும் ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு கூட்டு போனீங்கன்னா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரதுனால என்ன வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி வற்புறுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப்புக்காக தெரிஞ்ச ஒருத்தரை ஹீரோட ஃபேமிலி கூப்பிடுறாங்க. அவரோட ஐடியா மூலயமா வீட்டு மொத்தத்தையும் பெயிண்ட் அடித்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெயிண்ட் அடிக்க கொஞ்ச நாள் ஆகுன்றதுனால ஹீரோட ஃபேமிலி ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அவனுக்கு சூசைட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஐடியா கொடுக்கலான்னு ஹீரோட மச்சானை வச்சு பேச வைக்கிறாங்க. அவனும் போய் பேசுகிறான்னு பெரிய கடங்காரன் எப்படியா சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இல்லை நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன், அப்பா அம்மா தான் சூசைட் பண்ணுற மாதிரி எனக்கு கனவு வருதுன்னு உடனே இவங்க பிளானே சொதப்பிக்குது. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு ஞாபகம் மருத்துலாம் சீக்கிரமாக சரியாயிரும், எப்போ வேணாலும் வந்து நார்மலாகிடுவாருன்னும் போது ஐயோ திரும்பி வந்து என்னென்ன பண்ண போகிறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.